இறுதிப் போட்டியாக இல்லை. இறுதிப் போட்டியாக இருந்தாலும் ஒரு தடவை வாழ்த்துக்கள், இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள். 10 ஓவர்லயே மேட்ச் ஸ்கோர், வின்னிங் ஸ்கோர் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. 3 தடவைகள் T20 உலக கிண்ணத்தை வெற்றி பெற்ற ஒரே நாடாகவும் இப்பொழுது இந்தியா மாறி இருக்கின்றது. நீங்க இந்த உலக கிண்ணத்துல கம்பீர் சிரிச்சு இத்தனை போட்டி நடந்திருக்கு, எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. என்ன நடக்குது? ஃபைனல் முடிஞ்சது வெற்றிகரமா. வேர்ல்ட் கப் சக்சஸா முடிஞ்சிருக்கோம். ஒரு வேர்ல்ட் கப் சக்சஸா முடிஞ்சிருக்கோம். ஃபுல்லா கவரேஜ். ஓகே. எல்லா கிண்ணத்தையும் நீங்களே வச்சிருந்தா, நீங்களே எடுத்துட்டு போனா மற்ற அணிகள் எல்லாம் பாவம் இல்லையா? ஒரு காலத்துல ஆஸ்திரேலியாவுக்கு இப்படித்தானே சொன்னீங்க, இப்ப அது மாறிட்டு தானே, இப்ப இதை மாற்றம் ஒன்று செய்திருக்காங்க தானே, முடிஞ்சுதா? வேற யாராலையும் முடியலையே. ரைட். அடுத்தடுத்து கிண்ணங்களை கைப்பற்ற அணியாக, உலக அணியாக மாறி இருக்கிறது இந்தியா. ஆரம்பத்துல இந்த போட்டி பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போது நாங்க சொன்ன முதலாவது வீடியோவிலேயே இந்த கிண்ணத்தை கைப்பற்றக்கூடிய முதலிடத்துல இருக்க அணி இந்தியா. அடுத்தது ஆஸ்திரேலியா, அடுத்தது நாங்க கணிச்ச ஒரு அணி இலங்கை, அதுக்கு பிறகுதான் இங்கிலாந்து, பாகிஸ்தான் என்று கணிச்சோம். ஆனா பரவாயில்ல, நாம நினைச்சது சரியா இருக்குது, கிட்டமட்ட சரியா வந்தது. மற்ற அணிகள், சில அணிகள் எதிர்பாராத விஷயங்கள். இறுதிப் போட்டியாக இல்லை. இறுதிப் போட்டியாக இருந்தாலும் ஒரு தடவை வாழ்த்துக்கள், இந்தியாவுக்கு வாழ்த்துக்கள். இந்தியா அடித்து நொறுக்கி வெற்றி பெற்று விட்டது. இந்தியாவுக்கு கொண்டாட்டம். அதாவது கிரிக்கெட் ரசிகர்களா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எதிர்பார்த்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல தவிர, இந்தியா முழுக்க டாமினேட். எந்த ஒரு இடத்திலையும் இந்திய அணி ஐயோ தோற்று விடுமே அல்லது எது நடந்துருமோ யோசிக்கிறதுக்கு ஒரு இடத்தில் கூட வாய்ப்பு. முதலாவது ஓவர் துடுப்படுத்த ஆட ஆரம்பித்ததிலிருந்து சஞ்சு சாம்சனின் துடுப்பாட்டம், அபிஷேக் சர்மாவின் துடுப்பாட்டம், அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்ததன் பின்னர் இஷான் கிஷன் வந்த நேரமாக இருக்கட்டும், அதே போன்று ஒரு ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்த நேரம், அப்பொழுது கூட சரி 3 விக்கெட்டும் போச்சுது, 300 வராது, 250 தாண்டும், இப்படித்தான் என்ன தோன்றுதே தவிர நியூசிலாந்து ஓகே பேக் டு ஃபார்ம், நியூசிலாந்து போராடுது, இந்தியாவை தோற்கடிச்சிடும் எந்த ஒரு கட்டத்திலையும் எங்கேயுமே இல்லை. இந்த போட்டி ஆரம்பிக்கும் போது நாணய சுழற்சியில நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றாலும் அவங்க துடுப்படுத்த ஆட விரும்பல, அவங்க இந்தியாவுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. இந்தியா ஆரம்பத்துல இருந்து வந்த ஓட்ட எண்ணிக்கை, அதோட 10 ஓவர்களை தாண்டும் போது எடுக்கப்பட்ட எண்ணிக்கை அப்படி இல்லாம அந்த 7ஆவது ஓவர்லயே 10 ஓவர்லயே மேட்ச் ஸ்கோர், வின்னிங் ஸ்கோர் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. அது 30 அடிக்கிறது அவ்வளவு 140 தாண்டிட்டு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட இப்ப 157 அப்படித்தான் 57 தான் அடிச்சிருக்குது நியூசிலாந்து. எனவே கிட்டத்தட்ட 10-12 ஓவர்ல அடிச்ச ஸ்கோர் தான், அந்த ஸ்கோர் தான். இந்திய அணி 3வது T20 உலக கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கிறது. 2007 ஆரம்பித்தது T20 உலக கிண்ணம். முதலாவது கிண்ணத்தினை தோனியின் தலைமையில் எடுத்து ஒரு வரலாற்று சாதனை படைத்தது. அதுதான் தோனியின் மிகப்பெரிய அளவான இந்தியா கிரிக்கெட்டின் மிகப்பெரிய வளர்ச்சி. அதுக்கு பிறகு ஆரம்பத்தின் முதல் படி அதுதான் அப்போது ஆரம்பித்தது. அதன் பின்னர் ரோஹித் சர்மாவின் தலைமையில் கடந்த முறை 2024ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவை வெற்றி பெற்று கிண்ணத்தை வெற்றி பெற்றார்கள். இப்பொழுது சூரியகுமார் யாதவின் தலைமையில் 2026ஆம் ஆண்டு கிண்ணத்தை வெற்றி பெறுகின்றார்கள். அடுத்தடுத்து T20 உலக கிண்ணத்தினை வெற்றி பெறுகின்ற முதலாவது அணியாகவும் 3 தடவைகள் T20 உலக கிண்ணத்தை வெற்றி பெற்ற ஒரே நாடாகவும் இப்பொழுது இந்தியா மாறி இருக்கின்றது. எனவே இந்த போட்டி ரசிகர்களுக்கு நிறைய பேர் Facebookல பார்த்தேன், பெரிய அளவான சுவாரஸ்யம் இல்ல, இது கடைசியா நடந்த செமிஃபைனல் போல கூட இருக்கல, இந்தியாவோடு இங்கிலாந்தோடு விளையாடின போட்டி கூட அந்த மாதிரி கூட இருக்கல. அதுக்கு காரணம் இந்தியா இல்ல, நியூசிலாந்து ஒரு போராட்டத்தை வழங்கவே இல்லை, டஃப் கொடுக்கவே இல்லை. எந்த ஒரு கட்டத்திலையும் ஏண்டா நியூசிலாந்து ஃபைனலுக்கு வந்துச்சுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அவங்க நேற்று ஒரு விஷயம் சொன்னோம்ல, நியூசிலாந்து எப்படி ஃபைனலுக்கு வந்தது அப்படின்றது. ஆனாலும் சந்திர எந்த அணி வந்திருந்தாலும் இந்தியா இதே விளையாட்டு காட்டியிருக்கும். அதுல மாற்றம் இல்லை. இந்தியா அடின்னு இதே மாதிரி தான் அடித்திருப்பார்கள். அவர்கள கேம் பிளான் இன்றைக்கு ஆரம்பத்திலிருந்து அவர்களுடைய இலக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 ஓட்டம், 300 தான் டார்கெட். 300 அடிக்கிறான், உருட்டி எடுக்கிறான். அதே மாதிரி பந்து வீச்சில் பும்ரா இன்றைய தினம் 4 விக்கெட். காலையில சொன்ன வீடியோலையும் சொல்லியிருந்தோம். முதல் 3 ஓவர்களுக்குள்ளேயே பும்ராவின் அந்த 2 ஓவர்களிலே 10 ஓட்டங்களை கூட வழங்கவில்லை. அப்பொழுதே நியூசிலாந்தின் தலையில் பிரஷர் உச்சகட்டத்தில் ஏறி இருந்து விட்டது. அடித்தே ஆக வேண்டும் என்ற பும்ரா விக்கெட்டையும் எடுத்தார், முக்கியமான விக்கெட்டும் எடுத்தாரு. அதோட நியூசிலாந்து அந்த ஓவரோடய போயிட்டு, அதாவது இந்த போட்டியில நியூசிலாந்து அணியை கட்டுப்படுத்துறதுக்கு ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்துறது பயமுறுத்தியவர் பும்ரா தான். அதுல மாற்றம் கிடையாது. அவருடைய விக்கெட்டுகளை எப்பப்பெல்லாம் எடுக்கணுமோ எடுத்து
முடிச்சிட்டாரு. கடைசியில எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், அபிஷேக் சர்மா பந்து வீசினார். அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், அரிதான ஒரு விஷயத்தை நீங்க பாத்திருப்பீங்க, கம்பீர் வந்து சிரிச்சது. கம்பீர் சிரிப்பை பாக்குறது நீங்க இந்த உலக கட்டத்துல கம்பீர் சிரிச்சு இத்தனை போட்டி நடந்திருக்கு, எங்கேயுமே பாத்திருக்க மாட்டீங்க. இன்றைக்கு அதுவும் இந்தியா வெல்ல போகுதுன்னு தெரியும், அப்பவும் இப்படிதான் இருக்கு. கடைசியில இந்த மாதிரி 2-3 முக்கியமான விஷயங்கள் இந்த போட்டியில இருந்தது. நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த உலகக்கிண்ண தொடர்ல இருந்திருக்கு. பல அணிகள், எதிர்பார்த்த அணிகள், நாங்கெல்லாம் ஆஸ்திரேலியாவை இந்தியாவுக்கு அடுத்ததா தான் பார்த்தோம். அது முதல் சுற்றோடைய வெளியேறினார்கள். ஆப்கானிஸ்தான் அணி, தென்னாப்பிரிக்கா இறுதிக்கு போட்டிக்கு வரப்போது இந்தியாவுக்கு டஃப் கொடுக்க பார்த்துட்டு இருந்தா உண்மையில நியூசிலாந்து அடிவாங்கி, இந்த நியூசிலாந்து அடிவாங்கி தானே வெளியே போனாங்க. அடுத்தது இலங்கை. இது ஒரு எண்ணம் ஒன்று இருந்தது, ஒன்று சொல்லட்டா, சந்தோஷப்படலாம், பெரிய கவலைப்பட்டிருப்போம். இது நியூசிலாந்துடைய எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இதே இலங்கை இருந்த ஒப்பாரியா இருந்திருக்கும். இந்த இலங்கையா இருந்தா அடியோருக்கு யோசிச்சு பாருங்க, இலங்கையா இருந்தா என்ன நிலைமையா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எனவே அதனால நாங்க தப்பிட்டோம். இந்திய அணியை சந்திக்கவே இல்லை இலங்கை அணி, அதுவும் ஒரு நல்ல வழி. உலக கிண்ணத்துல நல்லது. இந்த உலக கிண்ணத்துல இந்தியாவை சந்திக்காத முக்கியமான நாங்க எதிர்பார்த்த அணி இலங்கை அணி இல்ல, ஆஸ்திரேலியா அணி ஆஸ்திரேலியாவும் சந்திக்க இல்ல. உலக கிண்ணத்தினுடைய போட்டிகள் அத்தனையுமே நாங்க ஒன்று கூட விடாம உங்களுக்கு முடிந்த அளவு தந்திருக்கோம். புதிய நண்பர்கள் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ஃபாலோ பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் கருத்துக்களால அடிபட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் ஃபேஸ்புக்லயும் பாக்குறீங்க, நிறைய பேர் எல்லா பக்கத்துலயும் அடிபட்டுறோம். அப்பப்ப நாங்க பார்த்து சிரிச்சிட்டும் போயிட்டு இருக்கிறோம். தேவையான நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டும் உங்களுக்கு அதை சொல்லி இருக்கிறோம். இதே மாதிரி நீ தொடர்ந்தும் வரத்தான் போறோம் முடியாது. 28 பார்த்து இப்ப போட்டிருக்காங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல 28ஆம் தேதியிலிருந்து IPL போட்டிகள் நடக்குது. 20 நாட்கள் இருக்கு. அதுக்கிடையில தயார்படுத்தல்கள், இனி IPL சூடு பிடிக்கும். இலங்கை அணிக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு. இலங்கை அணியுடைய முக்கியமான ஒருத்தர் வெளிநாட்டு பயிற்சி போறாரு, அதுக்கு ஒரு தனி வீடியோ எடுத்து தாரோம், இன்னும் உத்தியோகபூர்வமா இல்ல. ஒட்டுமொத்தத்தில் எனக்கு இந்த உலகக்கிண்ணம் தந்த மிகப்பெரிய சந்தோஷம் சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் தான் 3 போட்டிகள்லையும் அந்த நிதானமும் அந்த நேரத்துக்கு ஏற்ற துடுப்பாட்டமும் அப்படின்றது இந்திய அணிக்கு இன்னும் ஒரு தோனியை கொண்டு கொடுத்திருக்கு இந்த போட்டி. எனக்கு இது கிட்டத்தட்ட சந்திர ஒரு 10 வருஷத்து கவலை. தோனி போனதும் அந்த இடத்துக்கு நேரடியாக சாம்சன் வந்திருக்க வேண்டும். சகல விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் ஏன் இவருக்கு இப்படி 17-18 வயதுல இருந்து கிரிக்கெட்டுக்கு வந்துட்டார், சர்வதேச கிரிக்கெட்டுக்கு. இந்த வருவார் அந்த வருவார் என்று சகல விதமான போட்டிகளிலும் ஓட்டங்களை அள்ளி குவித்தாலும் தன்னுடைய 30 வயதை கடந்துதான் அவரால் இப்படி ஒரு உச்சத்தை காட்ட முடிந்திருக்கின்றது. எனவே இது இனி சஞ்சு சாம்சன் இடம் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம். சில வேளைகளில் சூர்யாவிடமிருந்து சாம்சனுக்கு கேப்டன்ஷிப் போய் முடிவுகள் எதுவும் பெறலாமா, அல்லது 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே அளவு வயதில் தான் போயிட்டு இருக்கிறார்கள். எனவே சஞ்சு சாம்சன் 30 வயதை தாண்டினாலும் ஒரு உச்சபட்ச இன்னும் கொஞ்சத்தை காட்டுவார் என்று நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தை பார்த்தேன், இனி வளர்ந்து வர இந்தியா அணியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவராக கூடிய வாய்ப்பு இது எப்படி இருக்க முடியாது, அபிஷேக் சர்மாவுக்கு இருக்கு. T20 100% அபிஷேக் சர்மா தான் ஃபியூச்சர், அது தெரியும். அது இன்றைக்குமே அதை காட்டியிருக்காரு. 2 ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், 2-3 டக்ஸ் இருக்கலாம். 25 வயது. நான் அதே போன்று மிக போராட்ட குணம் கொண்ட யுவராஜ் சிங்கின் வளர்ப்பு அதே மாதிரியாக இவரிடம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே T20 அவர் ஒரு ஹீரோவாகத்தான் இருக்க போகின்றார், அதுல மாற்றம் கிடையாது. இன்னும் ஒரு 2 வருடங்களில் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் ஒரு நாள் சதேச போட்டிகளில் இருந்து போகின்ற வேளையில் அபிஷேக் சர்மா போன்றவர்கள் ஒரு நாள் சதேச போட்டிகளிலும் உள்ளே வந்து உச்சத்தோட வாய்ப்புகள் இருக்கு. எனவே அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். குறிப்பாக இந்திய அணிக்கு, இந்திய ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். பல இலங்கையில லட்சக்கணக்கான ரசிகர்கள், இந்திய ரசிகர்கள் இருக்காங்க. எனவே இலங்கையிலிருந்து எல்லா உலக இந்திய ரசிகர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு இன்றும் மனசொன்னை வழங்குறாங்க MSV கிரிக்கெட் அகாடமி, வவுனியா ஞானவேரவர் கோவில் வீதியில் அமைந்திருக்கின்றது. மைவுட்சனின் பயிற்றுவிப்பில் இந்த நிலையம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே சிறுவர்களுக்கான பயிற்சிகள் என்பது மிக முக்கியம். இங்கே சிறுவர்களுக்கு மாத்திரமல்ல, அனைவருக்குமான பயிற்சிகள் உள்ளக அரங்கில் வழங்கப்படுகின்றன. நல்ல தரமான பயிற்சிகளை வவுனியாவில் பெற்றுக்கொள்ள MSD கிரிக்கெட் அகாடமி. அதே போல சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது நுகேகொடையில ரவி ஜுவல்லர்ஸ், செட்டியாத்தரு, கௌவின் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள், மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த இலக்கங்களோடு அழைத்து.